தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு சீட்டு பெறுவதற்காக திமுகவுக்கு ஆதரவாக வாகன பேரணி நடத்துகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஒரு சீட்டு பெறுவதற்காக திமுகவுக்கு ஆதரவாக வாகன பேரணி நடத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் 5 மாதங்கள் தான் உள்ளன. தற்பொழுது திமுகவை காக்கா பிடிக்கும் வேளையில் பல கட்சிகள் இறங்கியுள்ளன. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு எப்படியாவது ஒரு தொகுதி பெற வேண்டும் என்று குட்டி கட்சிகள் முயற்சித்து வருகின்றன. அதில் ஒரு முக்கியமான கட்சி ஆதித்தமிழர் கட்சி, அருந்ததியர் சமூகத்து மக்களுக்கான கட்சி ஆதித்தமிழர் கட்சி. இதன் தலைவர் ஜக்கையன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சீமான் அவர்களுடைய வீட்டில் முற்றுகையிட முயன்று வாங்கி கட்டி கொண்டு சென்றவர் தான் இந்த ஜக்கையன். திராவிடத்தின் எழுச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ற தலைப்பில் தமிழ் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாகன பேரணி நடத்துகிறார். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இந்த வாகன பேரணி நடைபெறுகிறது. நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் இந்த பேரணியை தொடங்கி வைக்கப்பட்டது. கனிமொழி மற்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி இந்த வாகன பேரணியை தொடங்கி வைத்தனர். ஆதித்தமிழர் கட்சி திமுகவுக்கு ஆதரவாக விழிப்புணர்வு செய்வதற்காக இந்த வாகன பேரணியை நடத்துகிறது. மு.க.ஸ்டாலினிடம் ஒரு சீட்டு கேட்டுள்ளார்கள். அவர் கொடுப்பாரா அல்லது இதயத்தில் இடம் கொடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.